கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2025வது வருடம் புத்தாண்டு தொடங்கி ஏறக்குறைய ஒரு வாரங்களை நாம் கடந்து வந்துவிட்டோம். இந்த புத்தாண்டில் மெய்யான ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. 2024வது வருடத்தில் ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னால், இந்த வருடத்தில் நிச்சயமாக வேறு எந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. அதைத்தான் இந்த ஒரு பதிவில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது 2வது 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது, முதலாம் நாளில் வானத்தையும் பூமியும் உருவாக்கின பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது என்பதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த பூமி யாரை குறிக்குது அப்படின்னா, அது என்னை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டியது அவசியம். உங்களை தனிப்பட்ட விதத்தில் பூமி என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் பூமி என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த பூமி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். 2024வது வாழ்க்கை, அந்த வருடம் முழுவதும் என் ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவாய் ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருளாய் காணப்பட்டது என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த உலக வாழ்க்கையில் ஒருவேளை பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம், பல உயரத்தை நம்ம அடைந்திருக்கலாம், நாம் நினைத்த காரியங்களை நாம் செய்து முடித்திருக்கலாம், நமக்கு தேவைப்படுகின்ற மற்ற எல்லா காரியங்களும் ஒருவேளை நமக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு தூரம் வெறுமையாக ஒழுங்கின்மையாக அது இருள் நிறைந்ததாக காணப்படுகிறது என்பதை நம்ம சற்று புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ பாருங்கள், இந்த வருடத்தில் நம்ம தேவன்கிட்டிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த இருளை போக்குவதற்கும் அந்த வெறுமையை நீக்குவதற்கும் ஒழுங்கின்மையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதுமே இந்த வருடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகவும் தேவையான மெய்யான ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒழுங்கற்ற இருள் நிறைந்த வெறுமையான இந்த உலகத்தை, இந்த பூமியை ஆண்டவர் அதை எப்படி ஒரு நல்ல ஒரு பூமியாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு உலகமாக, ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலையில் அவர் எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஒரு விஷயந்தான் நம்முடைய ஒழுங்கற்ற வெறுமையான இருள் நிறைந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் சரி பண்ணுவதற்கு இந்த காரியங்கள் தான் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி சரி செய்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்ப்போம். வசனம் 3 நான் வாசிக்கிறேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ பாருங்கள், ஒழுங்கற்ற வெறுமையான இருள் நிறைந்த இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு தேவன் முதலாக அவர் என்னத்தை சிருஷ்டித்தார் அப்படின்னா, வெளிச்சத்தை சிருஷ்டித்தார் என்று இங்கே நம்ம பார்க்குறோம். அதே தான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த ஒழுங்கற்ற இருள் நிறைந்த வெறுமையை தேவன் போக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என் இருதயத்தில் வெளிச்சத்தை சிருஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த வெறுமை என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய குணம் என் வாழ்க்கையில் இல்லை, அதுதான் உண்மையான வெறுமை. நம்ம முன்னாடியே சொன்னது போல், உங்களுக்கு செல்வங்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஆஸ்திகள் இருக்கலாம், அல்லது நமக்கு படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம், நல்ல வீடு இருக்கலாம்,
இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய குணம் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அது ஒரு வெறுமையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாகவே அது காணப்படுகிறது. ஒழுங்கற்ற நிலை என்பது என்ன அப்படின்னா, எந்த நபருடைய வாழ்க்கையில் தேவனுடைய குணம் இல்லையோ அந்த வாழ்க்கை ஒழுங்கற்ற வாழ்க்கையாக தான் காணப்படும். எந்த காரியத்திலும் ஒரு ஒழுங்கு அங்கே இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இருள் நிறைந்த அனுபவம் என்ன அப்படின்னா, எந்த நபருடைய வாழ்க்கையில் தேவ குணம் இல்லாத வெறுமையும் ஒழுங்கற்ற தன்மையும் காணப்படுகிறதோ அந்த நபருடைய வாழ்க்கையில் பாவமே சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம வாழ்க்கை கடந்த வருடத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்களோடு இருந்திருக்கும் என்று சொன்னால், தேவன் இந்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுறார். இந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில் ஒழுங்கற்ற தன்மையை மாற்றுவதற்கு, இருளை போக்குவதற்கு, வெறுமையை போக்கி தேவனுடைய குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்குவதற்கு நமக்கு அது உதவி செய்யும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, தேவன் எப்படி வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில் சிருஷ்டிக்கிறாரு, அல்லது ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை என் வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர்றாரு அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். சரிங்களா? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த வசனம் ஏசாயா 8வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அப்போ பாருங்கள், அந்த வெளிச்சத்தை கொண்டு வருவது என்ன அப்படின்னா வேதமும் சாட்சி ஆகமங்களும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த வெளிச்சம் என்னுடைய ஒழுங்கற்ற தன்மையை மாற்றுவதற்கு, வெறுமையை போக்குவதற்கு, இருளை நீக்குவதற்கு எனக்கு அந்த வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் எது தருது அப்படின்னா வேதமும் சாட்சி ஆகமும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த வேதம் என்பது நமக்கு தெரியும், தேவனுடைய பிரமாணம் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சாட்சி ஆகமங்கள் என்பது வேதாகமம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் கவனிங்க, பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகின்ற வாழ்க்கையும் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற அனுபவமும் எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். வேதமும் வேதாகமும், அதாவது பிரமாணமும் தேவனுடைய வார்த்தைகளும் என் ஆவிக்குரிய இருளை நீக்கி, இருளை போக்கி, வெறுமையை போக்கி, ஒழுங்கற்ற தன்மையை மாற்றி அமைப்பதற்கு எனக்கு உதவி செய்கிறது என்பதை இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நான் கடந்த வருடத்தில் வேதத்திற்கும் சாட்சி ஆகமங்களுக்கும் எவ்வளவா கீழ்ப்படிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ இந்த வருடத்தில் அதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு தீர்மானம், தேவன்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பிரமாணத்திற்கும் வசனங்களுக்கும் நான் கீழ்ப்படிவதற்கு தேவன்கிட்ட அந்த பலனை பெற்றுக்கொள்வது. அந்த கீழ்ப்படிதல் தான் என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, இந்த வெளிச்சம் என்ன செய்யும்? ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 4வது வசனம்: வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். கவனிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் பிரமாணத்தினுடைய கீழ்ப்படிதலும் வசனத்தினுடைய கீழ்ப்படிதலும் என் வாழ்க்கையில் வரும்பொழுது ஒரு அனுபவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இருள் என்னை விட்டு நீக்கப்படுகிறது. தேவன் என் வாழ்க்கையிலிருந்து இருளை பிரிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாவம் என் வாழ்க்கையிலிருந்து பிரிக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், வெளிச்சம் அதாவது சத்தியம் என் வாழ்க்கையில் கீழ்ப்படுதலோடு காணப்படும் பொழுது பாவம் என்னை விட்டு பிரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சத்தியம் என் வாழ்க்கையிலிருந்து பாவத்தை பிரித்து விடுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை பாருங்கள்,
பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாம் தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறோம். நல்ல ஒரு உதாரணம் பாருங்கள். இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை இருள் நிறைந்ததாக ஒழுங்கற்ற தன்மையோடு வெறுமையாக இருந்ததுனால தகப்பனை பிரிந்தான். பாவம் தகப்பனை விட்டு பிரித்தது. ஆனால் அதே இளையகுமாரன் மனம் திரும்பின பின்பு, அவன் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்த பின்பு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய குணம் அவன் இருதயத்தில் வாழ்க்கையில் வந்த பின்பு, அவன் ஒழுங்கற்ற காரியங்களை ஒழுங்கு செய்த ஆரம்பித்த பொழுது பாவம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் பிரித்தார். அவன் மறுபடியுமாக தகப்பனோடு சேர்த்து கொள்ளப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம், நான் போன வருஷத்தில் எவ்வளவா கடவுளை விட்டு பிரிஞ்சிருந்தேன், இந்த வருடத்தில் நாம் தேவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டிய அனுபவமே மிக முக்கியமான ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை சிருஷ்டிக்க வேண்டும். அந்த வெளிச்சம் பிரமாணமும் வசனமும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த இருள் நிறைந்த உலகத்திற்கு ஒரு பிரகாசிக்கிற, ஒரு எரிகின்ற ஒரு விளக்காக, வெளிச்சம் தருகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.